பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்தார். இதன் போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாதது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயற்படும் மனிதர்கள் தேவை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன நடந்திருக்கின்றது என்றால், எமது பெருந்துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகிறார்கள் இன்னொருவருக்காக முன்வருவதற்கு என்று தெரிவித்தார். ஆனால் என்ன நடந்திருக்கின்றது என்றால், எமது பெருந்தோட்டத்துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகின்றார்கள் இன்னொருவருக்காக உதவுவதற்கு என்றும் தெரிவித்தார். මල්ටිමොඩල් සෙන්ටර්ස් 15ක් විතර දියුණු කරන්න අපි සැලසුම් කරන් යනවා. අවුරුදු 4දී 50කට වගේ යන්න තමයි අපි ප්ලෑන් කරන්නේ. ඊට පස්සේ ඔබතුමා ශ්‍රී ලංකන් ගුවන් மாவனல்ல ரம்புக்கண வீதியின் தலகொள்ள பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 2.5 வயது குழந்தை, பெண் உட்பட 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் இரவு 9:20 மணியளவில் மாவனல்ல ரம்புக்கண வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றின் மீதே தலகொள்ள பகுதியில் வைத்து மரம் சரிந்து விழுந்துள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டிக்குள் குழந்தை உட்பட 4 பேர் சிக்கியிருந்தனர். பிரதேச மக்களும் போலீசாரும் இணைந்து அவர்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் மாவனல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 37 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்த 2.5 வயதான சிறுமி, 48 வயதான பெண் மற்றும் 57 வயது ஆண் ஒருவர் மாவனல்ல ஆதார வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மரம் சரிந்து விழுந்ததில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி ஒன்றுக்கும் அருகில் இருந்த கடை ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனர்த்தம் காரணமாக இதுவரை 4 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை 504 குடும்பங்களைச் சேர்ந்த 1790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 153 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 5 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் 2ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரத்தினபுரி, கேகல்ல, பதுல்ல, கண்டி, களுத்துற, காலி மற்றும் மாத்தர ஆகிய 2ஆம் நிலை நிலைய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய உற்பத்தித்திறன் அமைப்பின் வெளியிடப்பட்ட இலங்கைக்கான தேசிய உற்பத்திக்கான முன்னோக்கு திட்டம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டது. கொழும்பில் நடைபெற்ற ஆசிய உற்பத்தித்திறன் அமைப்பு மற்றும் கொரிய அபிவிருத்தி நிறுவனத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கைக்கான தேசிய உற்பத்தித்திறன் முன்னோக்கு திட்டம் மற்றும் உற்பத்தித்திறன் நிபுணர்களுக்கான அங்கீகார சான்றிதழ் வெளியிடுவதற்கு இணையாக நவம்பர் 20ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் இலங்கைக்கான தேசிய உற்பத்தித்திறன் முன்னோக்கு திட்டம் கையளிக்கப்பட்டது. 30 வருட யுத்தத்தை தோற்கடிக்க இராணுவ வீரர்கள் ஆற்றிய உன்னத சேவையின் காரணமாகவே நாட்டில் சமாதானம், நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு, அரசியல் சுதந்திரம் என்பன பாதுகாக்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டு கூட புறக்கோட்டையில் இவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கு சென்று இவர்களோடு கலந்துரையாடி இந்த பிரச்சினைகளை கேட்டறிந்தோம். என்றாலும் இந்த பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஊனமுற்ற இராணுவ வீரர்கள் நேற்று பாராளுமன்றத்திற்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தி முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். 2025 අයවැය යටතේ සියලු රාජ්‍ය සේවකින්ගේ සහ සන්නද්ධ සේවා නිලධාරීන්ගේ වැටුප්
විශ්‍රාම වැටුප් සංශෝධනය කරා. இலங்கையின் முன்னணி உணவெண்ணெய் உற்பத்தி நிறுவனமான வெங்கடேஸ்வரா ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் தனது புதிய தயாரிப்பு வரிசையில் உணவெண்ணெய், மார்ஜரின் மற்றும் பேக்கரி கொழுப்பு தயாரிப்புகளுடன் தனது முதன்மை பிராண்டான இனோவா பெயரில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் சமுத்ரா பால்ரூமில் நடந்த ஆண்டு மாநாடு மற்றும் தயாரிப்பு வெளியீட்டு விழாவில் பல்வேறு வணிகத் தலைவர்கள், கூட்டாளர்கள் மற்றும் ஊடக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதிய தயாரிப்புகள் வீடுகளிலும் தொழில்துறை, சமையல் மற்றும் பேக்கரி பயன்பாடுகளிலும் தரமான பொருட்களை வழங்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வசதியும் தரமும் நம்பிக்கையும் மைய கருத்தாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தயாரிப்புகள் உள்ளூர் FMCG சந்தையிலும் நவீன வணிக தளங்களிலும் வியாபார குறியீட்டின் நிலைப்பாட்டையும் வலுப்படுத்துகின்றன. இந்த நிறுவனம் உள்ளூர் உற்பத்தியை வலுப்படுத்தி நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களிப்பதையே தனது நோக்கமாக கொண்டுள்ளது. பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான 16 நாட்கள் செயல்முனைவு சர்வதேச பிரச்சாரத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்தினால் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ சின்னங்கள் அணிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது தொடர்பில் கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ், வன்முறையற்ற வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு விடயமாகும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்கும் வன்முறையின்றி வாழ்வதற்கு உரிமை உண்டு என்றும் பிறரை வன்முறைக்கு உட்படுத்தாமல் வாழ்வது எமது பொறுப்பாகும் என்றும் அவர் அங்கு மேலும் தெரிவித்தார். பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான 16 நாட்கள் செயல்முனைவு வேலைத்திட்டம் நேற்று ஆரம்பமாவதுடன் இது டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறும். இதற்கு சமாந்தரமாக இலங்கை முழுவதும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது தெரிவித்தார். வன்முறையற்ற வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை அடிப்படையாக கொண்டு 1991ஆம் ஆண்டில் இருந்து இது குறித்து உலகம் முழுவதும் கலந்துரையாடப்பட்டு வருவதாக அவர் அங்கு குறிப்பிட்டார். டிஜிட்டல் வெளிக்குள் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழித்தல், அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க நிறுத்துவதற்கு இந்த வருடம் பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் அங்கு வலியுறுத்தினார். அரசியல் ரீதியாக முரண்பட்ட கருத்துக்கள் ஒருவருக்கொருவர் காணப்பட்டாலும் மற்றவரின் தனிப்பட்ட விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அவர்கள் வன்முறைக்கு உள்ளாகும் வகையிலும் வெறுப்பு பேச்சுக்களை வெளியிடுவதை நிறுத்துவதை பாராளுமன்றத்திற்கு உள்ளிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் இங்கு மேலும் தெரிவித்தார். 101 எந்த இலக்கங்களூடாக உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்தவித பால்நிலை சார் இந்த வன்முறைகளையும் அறிவிக்கலாம், நீதி கோரலாம். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் அனைவருமே ஒன்றாக செயற்பட்டு இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்கின்ற சமுதாயம் ஒன்றை கட்டியெழுப்பதற்கும் கட்டாயம் முன்வருவோம். முக்கியமாக இந்த சபையினுள் பாராளுமன்றத்திற்குள் எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களின் போது தெளிவாக எங்களுடைய கருத்தியல்களை நாங்கள் முன்வைக்கலாம். அதே போல எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய தனித்துவம், அதே போல எங்களுடைய அடையாளங்களுக்கு இழிவுபடுத்தாமல் சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைவருமே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நாடு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், பாடசாலை மாணவர்கள் எச்சந்தர்ப்பங்களிலும் அனைத்து மாணவர்களும் சமமான வாய்ப்புகள் அடையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களில் கற்கும் மாணவர்கள் சொல்லனா துயரங்களுக்கும் இன்னலுக்கும் மத்தியிலும் கற்கின்றனர். அவர்கள் மனோநிலை பாதிக்கப்படாமல் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது நமது கடமையும் மிகவும் முக்கியமான பொறுப்புமாகும் என கருதுகிறேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக காலணிகள், கற்றல் உபகரணங்கள், கஷ்ட பிரதேச பாடசாலைகள் அல்லாத பாடசாலைகள் கற்கின்ற மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கும் வழங்கப்படவில்லை என்பதனை அறிவீர்களா? போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் உரையாற்றினார்.
கல்வி அமைச்சினால் கூட ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குச்சவெளி பிரதேச அதாவது வலயத்தை, அதாவது குச்சவெளிக்கான ஒரு தனியான வலயத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. EP/03/PL/01/New Zone என்ற கடிதம் நினைக்கிறேன் கௌரவ பிரதம அமைச்சருக்கும் நான் அந்த கடிதத்தை நேரத்தோடு வழங்கியிருக்கின்றேன். ஆகையால் எவ்வாறு இருந்தாலும் எவ்வாறாக இருந்தாலும் தயவு செய்து இந்த திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த கல்வி விடயத்திலே இனவாதம், சென்ற காலங்களிலே இனவாதம் இருந்ததனால் நான் நினைக்கின்றேன் அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகையால் உங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த இனவாதம் மற்ற பிரதேசவாதம் மற்ற இந்த அரசாங்கத்தின் மூலம் இதற்கான ஒரு தீர்வை வழங்க முடியுமா என்பது என்னுடைய முதலாவது கேள்வி. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் அருண் ஏமச்சந்திரா உரையாற்றினார். இந்த விடயம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதன் மூலமாக அறிக்கை பெறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமாக காணப்பட்டது என்ற விடயம் இங்கு தெல்ல தெளிவாகின்றது. அதாவது பதவி ஸ்ரீபுர, குச்சவெளி, கோமரங்கடவல, முறவ, கிண்ணியா, திருகோணமலை பட்டினமும் சூழலும், மூதூர், தம்பலகாமம், சேருவில, கந்தலாய், வெறுகல் என்கின்ற இந்த 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமாக காணப்பட்டிருப்பதாக அறிக்கை வெளியாக இருக்கின்றது. ஆகவே அந்த அறிக்கையினை வெளிவிட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் சரியான வகையில் இது தொடர்பான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்காததன் பிரகாரம் நாங்கள் மீண்டும் 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக, குறிப்பாக அந்த அமைச்சரவை பத்திரத்தின் இலக்கத்தை நான் கூறுகின்றேன், 25/550/826/020 என்கின்ற அந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாஸ் உரையாற்றினார். இத்துறைகள் உரிமை கோரும் இடங்களுக்கு நில அளவைப்படம் எதுவும் இல்லை. மக்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் எந்த இடத்தில் எந்த வேலையை செய்ய முனைந்தாலும் அந்த இடம் தமக்குரியதென வனத்துறை அதிகாரிகள் சொல்லி தடுக்கின்றார்கள். எனினும் நில அளவத்தில் வரையப்பட்ட படத்தில் வனவிலங்குத்துறை காணியென எந்த இடமும் அடையாளப்படுத்தப்படவில்லை. பொதுமக்களின் காணிகளை வனத்துறையும் வனவிலங்குத்துறையும் காணிகளென வர்த்தமானி அறிவித்தல் செய்யும் பொழுது எவ்விதமான அறிவித்தலோ களப்பயணங்களோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதோடு காணியை கையகப்படுத்தும் சட்ட நடைமுறைகள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. எனினும் பொதுத்தேவை கருதி காணிகளை விடுவிக்க பிரதேச செயலாளர் கோரிக்கை வைக்கும் பொழுது சட்ட அடிப்படையில் விடுவிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். இது எந்த வகை நீதி? வனவிலங்குத்துறையினால் வர்த்தமானி அறிவித்தல் செய்யப்பட்ட காலத்துக்கு முன்பிருந்தே பெருகல் பிரதேச பிரிவில் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் உரையாற்றினார். வலையுறவு பிரதேசத்தில் அந்த விமான வளாகம் விஸ்தரிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு காணிகளை இழந்தவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளும் இல்லாமல் அந்த காணிகளை மீள பதில் காணிகள் கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கூறப்பட்டது. உங்களுடைய அந்த ஆலோசனை குழுவிலும் கூட இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதனையும் செய்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதைவிட மட்டக்களப்பு புகையிரத சேவையை பற்றி சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு புகையிரத சேவையானது கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டு மட்டக்களப்பில் ஒரு 4 அல்லது 5 மணிக்கு சென்றடைவது பொருத்தமாக இருந்தது. இப்போது அந்த புகையிரத சேவையானது 11 மணிக்கு கொழும்பிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றபடியால் காலை 8 மணி 7:30 மணிக்கு செல்வதனால் அம்பாறை கல்முனைக்கு செல்லுகின்றவர்களுக்கு சிரமமாக இருப்பதோடு அலுவலகங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்கிறது. எனவே பழைய நடைமுறை 7 மணிக்கு கொழும்பிலிருந்து அந்த புகையிரத சேவையை ஆரம்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று மக்கள் புகார் செய்திருக்கின்றார்கள். தயவு செய்து இதனை கவனத்தில் கொள்ளவும். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் உரையாற்றினார்.
நீர் வடிந்து ஓடுவதற்கான அந்த ரெய்னேஜ் சிஸ்டம் இல்லாமல் இருக்கு, ரெய்னேஜ் இல்லாமல் இருக்கின்றது. தயவு செய்து அதிலே கூடுதலான கவனத்தை செலுத்தி, ஏனென்றால் போன வருடமும் கூட அது கூடுதலாக அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு வருடமும் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த ரெய்னேஜுக்கு அந்த பிரதேசத்திலே அம்பாறை மாவட்டத்தை கூடுதலாக தாழுகின்ற அந்த பிரதேசத்துக்கு ஒரு சிறந்த ரெய்னேஜ் சிஸ்டத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். அது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 7-8 கிலோமீட்டர் அளவிலான ஒரு மிதமான ரெய்னேஜ் சிஸ்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் என்றால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் அந்த மழை காலத்திலே அவர்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று மிக முக்கியமான அமைச்சுகளினுடைய விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நகர அபிவிருத்தி, வீடமைப்பு, நீர் வழங்கல் அமைச்சினுடைய விவாதம், அதே போன்று போக்குவரத்து அமைச்சினுடைய விவாதம் நடைபெறுகின்றது. இதிலே கலந்து கொள்வதற்கு மகிழ்கின்றேன். குறிப்பாக நகர அபிவிருத்தி என்பது இந்த நாட்டினுடைய விடயங்களை ஒழுங்கமைக்கின்ற, நகரங்களை அல்லது கிராமங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு அமைச்சாக காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே இந்த அமைச்சுகளை தன்னகத்திலே வைத்திருந்தவர்கள் தாங்கள் சார்ந்த அந்த அமைச்சினூடாக எதை செய்கின்றார்கள் என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையாகவே இன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவதாசன் ஐயா அவர்கள் கொண்டு வந்த இந்த விடயம் வடகிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு முக்கியமான விடயம். ஏனெனில் கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களின் நிலங்களை பறிமுதல் செய்து அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய வீதாசாரத்தை குறைப்பதற்கு முன்னாள் அரசாங்கம் தங்களுடைய பேரினவாத சக்திகளை வைத்துக்கொண்டு செயல்பட்ட பொழுது அதற்காக அவர்கள் 3 திணைக்களத்தை பாவித்தார்கள். ஒன்று இந்த வனவிலங்கு திணைக்களம், அடுத்தது கரையோர பாதுகாப்பு திணைக்களம், அடுத்தது இந்த தொல்பொருள் திணைக்களம். இந்த திணைக்களத்தை பாவித்து தான் அவர்கள் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய நிலங்களை கிழக்கு மாகாணத்திலிருந்து பறிமுதல்படுத்தினார்கள். அதை இந்த அரசாங்கம் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் மிகவும் நம்புகின்றோம். மிக முக்கியமாக போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சின் விவாதத்திலே கலந்து கொள்வதிலே நான் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது விடயமாக நான் இந்த இடத்திலே வந்து இந்த போக்குவரத்து பெருந்தெருக்கள் அமைச்சின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடங்கப்பட இருக்கின்ற இந்த கிரான் பாலம் மற்றும் பொண்டுகள் சேனை பாலம் இவற்றுக்கான நன்றியை நான் தெரிவித்து கொண்டு, மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல விடயங்களை இந்த போக்குவரத்து, புகையிரதம் மற்றும் பெருந்தெருக்கள் மூலமாக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த புகையிரத சேவையின் ஊடாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இந்த சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேர மாற்றமும் நடந்திருக்கின்றது. அதை மிக முக்கியமாக மாற்றியமைத்து தருவதாக அமைச்சர் அவர்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலே அதையும் மாற்றி, மற்றது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வந்து மிக நெருக்கடியாக இருக்கின்றது. மிக குறைந்த அளவு பயணிகள் 45 பேருக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமான சேவையை வழங்கி கொண்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டும் கூட வந்து ஒரு மாதத்துக்கு முதல் புக்கிங் செய்வதன் மூலம்தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்ற இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு மிக முக்கியமாக இதற்குரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டியிருக்கின்றது. வியட்நாமில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மிக கனமழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டு 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு பேரிடர் தடுப்பு ஏஜென்சி தகவல் தெரிவித்துள்ளது. கல்மேகி புயல் தாக்கியதில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வியட்நாமின் மத்திய மலை பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகள் பலத்த சேதமடைந்திருப்பதுடன் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போக்குவரத்து வழியின்றி தவித்து வருகின்றனர். விஞ்ஞானிகளின் சமீபத்திய எச்சரிக்கையில் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் பருவநிலை மாற்றத்தால் நிலச்சரிவுகள் மற்றும் அழிவுகரமான வெள்ளம் ஏற்படும் என தெரிவித்துள்ளனர்.
வடக்கு மற்றும் மத்திய காசாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் உயிரிழந்ததோடு குழந்தைகள் உட்பட 54 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே அக்டோபர் 10ஆம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமுலுக்கு வருவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் மீண்டும் தற்போது இஸ்ரேல் படையால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசாவின் மஞ்சள் எல்லை கோட்டை தாண்டி ஆயுதமேந்திய படையினர் இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்த முயன்றதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் ட்ரோன்கள் மூலம் காசாவில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டுள்ள நிலையில் அது குறித்து ஐரோப்பிய பாதுகாப்பு தலைவர்களுடன் விவாதிக்க அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தூதுவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வருகிறது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. இந்நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு 28 அம்ச சமாதான திட்டவரவை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அந்த சமாதான திட்டவரவில் உக்ரைன் நாட்டை ரஷ்யா விட்டு கொடுக்க வேண்டும், அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கக்கூடாது, நேட்டோ அமைப்பின் உக்ரைன் சேராத என உறுதியளிக்க வேண்டும், கடந்த 30 ஆண்டுகளாக உள்ள குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டதாக கருதப்படும் என்பது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. 11 அணிகளுக்கு இடையிலான 2வது மகளிர் உலகக்கிண்ண கபடி போட்டி பங்களாதேஷின் தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்ற நடப்பு சாம்பியன் இந்திய அணி 4 ஆட்டங்களில் வெற்றி பெற்று முதலிடமும், பங்களாதேஷ் அணி 3 வெற்றி 1 தோல்வி 2வது இடமும், பி பிரிவில் சீன தைப்பே அணி 5 ஆட்டங்களில் வெற்றி முதலிடமும், ஈரான் 4 வெற்றி 1 தோல்வி 2வது இடத்தையும் பிடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றன. அரையிறுதியில் ஈரானை வீழ்த்தி இந்தியாவும், பங்களாதேஷை வீழ்த்தி சீனா தைப்பே அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் மகுடத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இந்தியா, சீனா, தைப்பே அணிகள் பல பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி 35-28 என்ற புள்ளி கணக்கில் சீனை தைப்பே அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையானது பலத்த மழை மற்றும் கொந்தளிப்பான கடல் பிராந்தியங்கள் தொடர்பில் எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகளும், நாட்டை சூழவுள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் சமூகத்தினருக்கும் அவதானமாக